நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பைத்தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பைத்தானா என்னன்னு பார்க்க போகிறோம். அது யாரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அது எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்கு பயன்படுது, அதோட தேவை இப்போ இந்த இந்த லேட்டஸ்ட் நவீன காலத்தில், அதாவது இந்த டெக்னாலஜி இந்த டைம்ல பீரியட்ல எப்படி ஒரு பைத்தான் அதோட பயன் இருக்குது, எதனால பைத்தான் எல்லாரும் படிங்கன்னு சொல்றாங்க, அது படிக்கிறது மூலமா என்ன அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம அகாடமி லெக்ஸா ஆர்கிடெக்ட் இங்கே நடைபெற்று வருது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ நம்ம பைத்தானா என்னன்னு நம்ம அதை பார்க்கலாம். பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது நம்ம இருக்கிற இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்லேயே ஒரு ஹை லெவலான ப்ரோக்ராமிங் லெவல் லாங்குவேஜ். ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக முன்னாடி உள்ள காலத்தில் நீங்கள் ப்ரோக்ராமிங் எழுதினா உங்களுக்கு அது லைன் பை லைன் உங்களுக்கு அதிகமாக எழுத வேண்டியிருக்கும். இதில் கோட் ஆப்டிமேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒன் லைன்லேயே சில கோடிங் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், சில ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அர்த்தமெட்டிக் ஃபங்க்ஷன் எழுதினா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுத வேண்டியிருக்கும். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அப்படி கிடையாது. வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு ரெண்டு வேரியபிள் டைப்பை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு இதில் அவுட்புட்டாக எடுப்போம். இங்கே டைரெக்டாகவே நம்ம 1+1 2ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். அங்கே அப்படி இல்லை. மற்ற லாங்குவேஜில் நம்ம அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி A = 1 B = 1 அப்படி நம்ம கொடுத்து தான் ஒரு சியில் அதோட ப்ளஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அவுட்புட் நம்ம எடுப்போம். இங்கே அப்படி இல்லை. நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம 1+1 2 அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாகவே நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ஒரு கோட் ஆப்டிமேஷன் ஷார்ட் வேல நம்ம கோட் எழுதுறது மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ப்ராப்பரான பைத்தான் சொல்லும் போது ப்ராப்பரான சின்டெக்ஸ் ஃபார்மெட் இருக்கும். அந்த பைத்தான் ஃபார்மெட் சின்டெக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுற போது அந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இதோட அட்வான்ஸ் ஃபியூச்சரே இதான். நம்ம மேக்ஸிமம் கோட் ஆப்டிமேஷன், நம்ம கோடை நிறைய லைன் எழுத வேண்டியது இல்லை. அதோட சில கான்செப்ட் இருக்கும். அது எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம அந்த கோடிங்கை நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு அதனால தான் இதை சொல்கிறாங்க. இது பொதுவாக இப்போ ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்க வேண்டிய இப்போ உள்ள 2024 டு எனி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஜென்ரேஷன் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ப்ரீவியஸ்லி நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். ஜாவா யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு C# .NET யூஸ் பண்ணியிருப்போம். பட் டுடே ஃபெமிலியரில் நம்ம யூஸ் பண்ணது பைத்தான். ஒய் த ரீசன் ஃபார் நம்ம ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கற்றுக்குன்னு சொல்லும் போது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா அனலிஸ், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், த அட்வான்ஸ் லெவல் கேமிங். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் படிக்கணும். ஃபியூச்சரில் இதோட க்ரோத் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லும் போது, ஃபியூச்சர் க்ரோத்தை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தான் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இது பைத்தான் பேஸ் பண்ணி வரவில்லை. பைத்தான் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. அது மூலமாக இருக்கிற டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், வெப் சர்வீசஸ், இந்த மாதிரி உள்ள ப்ரோக்ராமிங்ஸ் அதுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலமாக தான் இந்த இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியல் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ஹியூமன் என்னென்ன பிஹேவியரன்ஸ் இருக்குது, இந்த அப்பியரன்ஸை நம்ம அப்படியே என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரோக்ராமிங் மூலமாக ஒரு எம்பேண்டட் சிஸ்டத்துக்கு, ஒரு ரோபோட்டுக்கு நம்ம அதை ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம அதை செயல்படுத்த முடியும். ஒரு ரோபோட்டை ஒரு ஹியூமன் பிஹேவியரில் நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் இதை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹியூமன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்களோ இதை ஒரு ரோபோட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம பைத்தான்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது முன்னாடி ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. இப்போ இது ஓப்பன் சோர்ஸ். இது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது யாருனாலும் டவுன்லோட் பண்ணி இந்த பைத்தானை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி இந்த பைத்தானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு போர்ட்டபிலிட்டி, இதோட ஃபியூச்சர். இது போர்ட்டபிள்னு சொல்லும் போது ஒன் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போர்ட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இதை நீங்கள் எங்கேனாலும் ரன் பண்ணிக்கலாம். எந்த ஒர்க், அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஒரு இதை எழுதிட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா எங்கேனாலும் அதை எனிவேர் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எங்கேனாலும் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்னாலும் நீங்கள் எனிவேர்னாலும் ஒர்க் பண்ணி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் எந்த ஓஎஸ்க்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் எது உங்களுக்கு யூஸ் ஆகும்.
இது வந்து அப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கும், இன்னொன்று ப்ரொசீஜர் ஓரியன்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்த வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டாட்டிக்கலி டைனாமிக்கலி இருக்கும். நம்ம இப்போ பைத்தான் பார்த்தோம், இதோட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இது பைத்தான். நம்ம பைத்தான் படிக்கணும்னா இதோட ரூட் மேப் இப்படி தான் இருக்கும். இந்த ரூட் மேப் படி நீங்கள் என்னெல்லாம் இந்த போர்ஷனில் வந்து கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இருக்கு. பைத்தானோட ரூட் மேப் பேசிக்ஸ். அந்த ரூட் மேப்ங்கிறது உங்களுக்கு அந்த ட்ரீ ஆர்டர்ல கொடுத்துருவாங்க. நீங்க என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணிக்கலாம் அந்த பைத்தான் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அதை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சர்டன் கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்ட் தான் இந்த இது. அதை அவங்க ரூட் மேப்னி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு புக் எடுத்தா அந்த புக்ல இன்டெக்ஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் டேபிள் ஆஃப் இன்டெக்ஸ்ல வந்து எப்படி ஒரு புக்கு ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட் படி சப்டைப்லோடு இருக்கும். எத்தனை யூனிட் இருக்கு, அது எத்தனை கான்செப்ட் இருக்குன்னு அந்த ஆர்டர்ல இருக்கிற மாதிரி இவ்வளோத்த கவர் பண்ணா நீங்க இந்த புக்கில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பைத்தான்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சாத வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை ஒரு அட்வான்ஸ் லெவலையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இங்க ரூட் மேப்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சின்டெக்ஸ் தெரியணும். ஒரு பேசிக் நீங்க பைத்தானோட பேசிக் தெரியணும்னா எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்ஸ் இருக்கும். அந்த அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேசிக்கை நீங்க படிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை வச்சு நீங்க டெவலப் பண்ண முடியும். எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசணும்னா ஒரு A to Z நம்ம ஒரு அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், தமிழ் பேசணும்னா எப்படி நம்ம இருக்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தமிழ் பேசுறது மாதிரி. நான் ஒரு எனி சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க. ஒரு ஜாவா இருந்தாலும் அப்படிதான், அந்த ஜாவாவுக்கு ஒரு பேசிக்ஸ் இருக்கும், ஒரு C# ஒரு பேசிக் இருக்கும். எனிதிங் லாங்குவேஜ் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் எனிதிங் ஒரு பேசிக். அந்த பேசிக் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அதை கிரியேட் பண்ண முடியும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் எரர் வந்தாலும் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பைத்தானுக்கும் பேசிக்ஸ் இருக்கு. இந்த பேசிக்ஸ் நீங்கள் தெரியறது மூலமா அடுத்த லெவலில் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் போனாலும் அந்த பேசிக்ஸை வச்சு தான் வரும். அதில் அட்வான்ஸ் ஃபியூச்சரில் புது புது கான்செப்ட் ஆட் ஆகிட்டு போவோமே தவிர இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். எந்த ப்ரோக்ராமிங்குமே பேசிக் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் காமன் பேசிக்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா காமன் டைரக்டா வேரியபிள்ஸ் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், அதே மாதிரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், லூப்ஸ் இருக்கும், எக்ஸெப்ஷன் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃபர்ஸ்ட் பேசிக் சின்டெக்ஸ். வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், லூப்ஸ் என்னென்ன லூப்லாம் இருக்குது பைத்தானில் தெரிஞ்சுக்கணும், எக்ஸெப்ஷன் எரர் ஹேண்ட்லிங் அது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அதோட சின்டெக்ஸ் ஃபார்மேட்லாம் தெரிஞ்சுக்கணும், லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டூபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், செட் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க, டிக்ஷனரி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. இது எல்லா விஷயங்களும் பேசிக்காக உள்ள அடங்கும். ஒரு அட்வான்ஸ் லெவல் நீங்கள் பைத்தான் படிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரேட்டர்னா என்ன தெரியும், எக்ஸ்பிரஷன்னா என்ன தெரியும், க்ளோசர், அப்புறம் ரெக்ரெசிவ் அந்த எக்ஸ்பிரஷன், அதை ரெக்ரெஸ் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கணும், டீகோடர்ஸ் தெரிஞ்சுக்கணும், டிகரேட்டர்ஸ், அப்புறம் இட்ரேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், லேம்டாஸ், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும், மேப், ரெடியூஸ், ஃபில்டர், த்ரெட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மேஜிக் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது படித்தாதான் அட்வான்ஸ். எப்படி ஒரு பேசிக் சில போர்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அட்வான்ஸுக்குள்ள போர்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் பைத்தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். இந்த பைத்தான் நீங்கள் அட்வான்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்னு உங்களுக்கு பிரிஞ்சு போகும். நீங்கள் அடுத்தது வெப்பில் எதுலெல்லாம் போகலாம், வெப்பில் போகணுமா, டெஸ்டிங்கில் போகணுமா, டேட்டா சயின்ஸில் போகணுமா, ஒரு ஆட்டோமேஷனில் போகணுமா, ஒரு டிஎஸ்ஏல போகணுமா, அதுக்கு அடுத்தது டேட்டா சயின்ஸ் அல்காரிதத்தில் போகணுமா, அடுத்தது பேக்கேஜ் மேனேஜர்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்ணால் அந்த அதோட லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. பைத்தான் படிக்கிறது மூலமாக நீங்கள் வெப் ஃப்ரேம்ஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ண முடியும். நம்மளுக்கு பைத்தானில் வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா டைஜாங்கோ இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குது, அப்புறம் ஏபிஐக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா சயின்ஸில் போகணும், டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்லாம் தெரியும்னா அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் தெரியணும், அட்வான்ஸ் தெரியணும். டேட்டா சயின்ஸில் போகணும்னு சொல்லும்போது நீங்கள் எந்த படிச்சுக்கணும், நம்பைன்னு இருக்காது, பேண்டாஸ், அப்புறம் மேட் பைலட் லிப் அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன், சீபான், அப்புறம் சைக்ஸ்கிட் லேன், டென்சர் ஃப்ளோ, பைடார்ச், இந்த மாதிரி டேட்டா சயின்ஸுக்கு நீங்கள் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெஸ்டிங்கில் போகணும்னா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், எண்ட் டு எண்ட் டெஸ்டிங், லோட் டெஸ்டிங் தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமேஷனில் போகணும்னா ஃபைல் மேனிபுலேஷன், வெப் ஸ்கிராப்பிங், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI ஆட்டோமேஷன், நெட்வொர்க் ஆட்டோமேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இனி வர காலத்தில் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு நெட்வொர்க் ஆட்டோமேஷனுக்குலாம் இந்த பைத்தான் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டிங் எழுதுறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா சார்ட்டிங் அல்காரிதம், டேட்டா சயின்ஸ் அல்காரிதம், இதுக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அரே அண்ட் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் கீப்ஸ், ஸ்டாக், கியூ, நம்ம எப்படி ஒரு C++ல யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா
இந்த கீப்ஸ், ஸ்டாக்ஸ், கியூ, ஹேஷ் டேபிள், பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ரெஸ்கியூஷன், ரெக்ரஷன், சார்ட்டிங் அல்காரிதம்னா நீங்கள் படிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேட்டா சார்ட்டிங் அல்காரிதம் படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த இதில் போகலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஜாப்பு இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேசிக்காக இல்லை ஊப்ஸ் கான்செப்ட் மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஊப்ஸ்னாலே பேசிக்காக கிளாஸ்னா என்ன, அப்ஜெக்ட்னா என்ன, டேட்டா என்கேப்சுலேஷனா என்ன, டேட்டா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, டேட்டா பாலிமரிஸ்னா என்ன, டேட்டா பைண்டிங்னா என்ன, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் ஊப்ஸ் கான்செப்ட்ல வரக்கூடியது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கிளாஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் மெத்தட்ஸ், மெயினாக உள்ள கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சா நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் எங்கெல்லாம் வரும் அதுக்குன்னு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அதோட ரூட் மேப். இதுதான் நம்ம இப்போ ரூட் மேப்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இது நடக்குது, எப்படி ஒரு பைத்தான், ஹவு பைத்தான் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர்லேருந்து நமக்கு ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு நோட் பேட் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ டெக்ஸ்ட் நோட் பேட், விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர், விஎஸ் கோட்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு நம்ம ஃப்ரேம் ஒர்க், அது அந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம அந்த கோடிங்கில் அதை டைப் பண்ணுவோம். அதான் கோட் எடிட்டர். விஎஸ்எஸ் கோட் சாஃப்ட்வேர் மூலம், அந்த சாஃப்ட்வேர் டூல் மூலமாக கோடை நம்ம எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணதை நம்ம வந்து டாட் பிஓ எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுவோம். அதான் இங்கே சோர்ஸ் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஃபைலில் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அது என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து சோர்ஸ் ஃபைலாக வந்து நம்ம அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் அது பைத்தான் ஃபைலாக மாற்றிடுது. கோட் எடிட்டரில் நம்ம டைப் பண்ணியிருப்போம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில். அந்த கோடை நம்ம டாட், எப்படி இப்போ ஒரு HTML ஃபைல்னா டாட் HTML சேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே டாட் பிஒய்னு சேவ் பண்ணணும். இந்த அதுதான் சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் ஃபைல்லேருந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா கம்பைலருக்கு போகும். இந்த கம்பைலர் என்ன பண்ணால் நம்ம எழுதியிருக்க கோடிங்லாம் மிஷினுக்கு தெரியிற மாதிரி அதை அப்படியே 0 1 மாற்றும். 0 1 இதை கம்பைல் பண்ணி 0 1 இருக்கிற கோடிங் எல்லாத்தையும் மாற்றி அதை பைட் கோடாக மாற்றும். பைட் கோடா வந்து மிஷினுக்கு புரியுற மாதிரி அந்த இதில் கம்பைல் பண்ணது மிஷினுக்கு புரியும். கம்பைலர் ப்ராசஸ்லேருந்து பைட் கோடாகி அது மிஷினுக்கு புரியுற மாதிரி 0 1 அனுப்பும். இவ்வளோ ப்ராசஸ் இந்த பைட் கோட்லேருந்து விர்ச்சுவல் மிஷின் கோடுக்கு அனுப்பும். இந்த விர்ச்சுவல் மிஷின் கோடு பைனரி கோடான்னு செக் பண்ணி மிஷின் கோடாக மாற்றி ஃபைனல் ரன்னிங் ப்ரோக்ராமாக கொடுக்கும். இதுக்கு இடையில இங்கே என்ன நடக்கும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. பைத்தான் இன்டர்பிரட்டர்னு சொல்லும்போது அது வந்து ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி இது பண்ணும். நமக்கு எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி மொத்தமாக தான். இப்போ C++ பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்பைல் பண்ணி எரர் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகும். இது எப்படின்னா ஒரு லைன் கரெக்ட் ஆகிட்டுனா அது உங்களுக்கு ரன் ஆகும். அடுத்த லைன் கரெக்ட் ஆகிட்டா அவுட்புட் அதிலே வந்துடும். அதுக்கு அடுத்த எரர் ஆகிட்டா ஸ்டாப் ஆகிடும். பைத்தான் இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில உள்ள லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் மாடியூல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு பைத்தானோட ஒர்க் ஃப்ளோ. நார்மலாகவே ஒரு ப்ரோக்ராமிங் கோட்னா ஒரு சோர்ஸ் கோட்லேருந்து ஒரு பைட் கோடை கன்வெர்ட் பண்ணி அது மிஷின் கோடாக மாற்றும். அதான் இது சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய. இதுக்கு இடையில இன்டர்பிரட்டர்னு இருக்கும். நம்ம வந்து ஒரு லைன் ரன் ஆகிட்டு ஒரு லைன் கரெக்டாக இருந்தால் அது ரன் ஆகி அது அவுட்புட் வந்துடும். அதுலன்னா அப்படி இல்லை, நீங்கள் கம்பைல் பண்ணுவீங்க, அதில் எரர் செக் பண்ணீங்க, டீபக் பண்ணி கம்பைல் பண்ணி அடுத்த தான் ரன் பண்ணி அவுட்புட் எரர் இருந்தால் அதை கிளியர் பண்ணுவீங்க. இங்கே அப்படி கிடையாது. எப்படினாலும் ப்ராசஸ்ங்கிறது சோர்ஸ் கோட்லேருந்து நம்ம புரியுற மிஷின் கோடை தான் மாற்றுறது. நம்ம கொடுக்குற நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் மிஷின் கோடுக்கு 0 1 1 புரியுற மாதிரி மாற்றுறோம். இங்கே இடையில அந்த கம்பைலிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷினாக கொடுத்து அதுக்கு இடையில பைத்தான் இன்டர்பிரட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட அப்ளிகேஷன்ஸ். பைத்தான் அப்ளிகேஷன் சொல்லும்போது இங்கே வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், டேட்டா பேஸ் ஆக்சஸ்க்கும் யூஸ் ஆகும், கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், 3D கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகும், இப்போ இருக்க நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், சாக்கெட் ப்ரோக்ராமிங் இதுக்கு யூஸ் ஆகும் ஸ்கிரிப்டிங் மூலமாக. அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குலாம் யூஸ் ஆகுது நம்ம பைத்தான் மூலமாக. அப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம சொன்னது தான் ஆரம்பத்தில், விண்டோஸ் அப்ளிகேஷன். அப்புறம் பைத்தான்னா என்ன யூஸ் ஃபார். பைத்தான் நம்ம பார்த்தோம், இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்டிக்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி லெவலில் செக் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட எல்லாமே கிராஃப் வழியில் பார்ப்போம், அனலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி இது மட்டும் இல்லை, அனலிட்டிக்ஸ்னு சொல்லும்போது எல்லா இதுலேயும் இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் லெவலாக இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்மளோட ஒரு போஸ்ட் ரீச் ஆவதாக இருக்கட்டும், அது நம்மளோட இது எவ்வளோ எவ்வளோ வியூவர்ஸ் ரீச் ஆகிருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம அந்த அனலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளை எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, நம்மளோட கமெண்ட் எவ்வளோ ரீச் ஆகிருக்குது, எத்தனை பேர் நம்மளோட டேட்டாவை டே டு டே அதை வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளோட ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை வியூஸ் வந்துட்டு இருக்குது, எத்தனை நாள் அது ரீச் அவுட்டில் இருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிதான் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. இந்த பைத்தான் மூலமாக டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. நம்ம இது மூலமாக வந்து
நம்ம விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஷார்ட்டாக ஆக்சஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ரோபோட் ஒரு ஹியூமனாய்டு மாதிரி நம்ம இது பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே பிஹேவியர் லைக் ஹியூமன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. ஏபிஐஸ் கிரியேட் பண்ணது, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, கேம் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தா. அப்புறம் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் யூஸ் ஆகுது. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இது எல்லாத்துக்கும் நிறைய நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது டேட்டா ஆக்சஸ்க்கலாம். நம்ம இதுவும் இன்னும் இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் இருக்க நம்ம அதை லாங்குவேஜ் பண்ணிக்கலாம். பைத்தான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கிற ப்ரோக்ராமிங் அதை பிஒய் ஃபைலை மாற்றி இன்டர்பிரிட்டராக மாற்றி அதை இன்டர்பிரிட்டர்லேருந்து ஜம்ப் பண்ணி பைட் கோட் டு அவுட்புட் மிஷின் கோடாக மாற்றி தரது தான் அவுட்புட். சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய இதான் வழி தான். நீங்கள் வந்து கொடுக்குற ப்ரோக்ராமிங் இதை அது வந்து பிஒய் ஃபைலாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்டர்பிரிட்டர் இடையில ஒரு கான்செப்ட் இருக்குது. இது நம்ம செக் பண்ணி வர்றதுக்கு அங்கே நம்மளுக்கு கம்பைனிங் டைம்லேருந்து அப்புறம் ரன் டைம் வந்து மாறது மாதிரி இங்கே இன்டர்பிரிட்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி. இங்கே நம்மளோட ஒன் அவுட்புட்டே நம்ம ஒரு லைனையும் நம்ம கரெக்டாக இருந்தால் அதை ரன் பண்ணி அவுட்புட் வந்துடும். அங்கே அது மொத்தமாக தான் எரர் அடிச்சிடும். மற்ற லாங்குவேஜில் எரர் காமிச்சு நம்ம இது பண்ணோம். இங்கே பைட் கோடாக மாற்றி அதை மிஷின் கோடாக கொடுக்கும். இது ஒரு ஹை லெவல் பைத்தான் கோட். சேவ் த இது அதை தான் சொல்லியிருக்காங்க, சேவ் த கோட் டாட் ஃபைல். இதுதான் ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இப்போ கோடிங் அடிக்கிறீங்க, அதை வந்து .py சேவ் பண்ணுறீங்க. அது வந்து இன்டர்பிரிட் த கோட். இட் வில் ஜென்ரேட் த பைட் கோட் ஃபைல். அவுட்புட் வில் கெட் பிரிண்ட் அண்டர் ஸ்க்ரீன். நம்ம கொடுக்குற அவுட்புட்டை பிரிண்ட் கொடுத்து நம்ம அதை வந்து ஸ்க்ரீனில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ வருவோம் பழையபடியும். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இதை டிசைன் பண்ணவர் பேர் குவாண்டோ வேன் ரோசம், 1980s. இவர் வந்து நெதர்லாந்தில் உள்ளவர். இந்த நெதர்லாந்தில் உள்ள இந்த பர்சன் தான் இதை வந்து டிசைன் பண்ணவர். இது வந்து ஒரு டைனமிக்லி டைப்டு ஃபங்க்ஷனல் ப்ளஸ் ஃபங்க்ஷனல் ஆப்ஷனல் ஸ்கிரிப்டிங் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுது. மாடலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு, அப்புறம் டெவலப்பிங் அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. வெப் ஸ்டாண்ட் அலோனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கன்சோல் ப்ரோக்ராம். நம்ம ஒரு டெர்மினலில் யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டெர்மினல் விண்டோவில் பார்க்குறது மாதிரி. எப்படி நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லுவாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது. அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா ஐஓடி, கேம்ஸுக்கு யூஸ் ஆகுது. இன்டர்பிரிட்டர் இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் ஆகும். நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் ஆகும். இதுதான் வந்து இன்டர்பிரிட்டட். அதுக்கப்புறம் சப்போஸ் மற்ற லாங்குவேஜில் லைன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து அது ஃபைனல் அவுட்புட் த்ரோ பண்ணி அதை ரிசல்ட் கொடுக்காது. இது அப்படி ஒரு லைனுக்கு ஒன்று கனெக்டாக இருந்தாலும் அதோட அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஒரு பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டேன். இது வந்து யாருனாலும் இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் போர்ட்டபிலிட்டி மைக்ரேஷனுங்கிறது போர்ட்டபிலிட்டிங்கிறது அதோட ஃபியூச்சர். ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு அதை மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் நான் சொன்னது தான் பேசிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பேசிக்ஸில் எப்படி வேரியபிள்ஸ் இதில் வந்து ஸ்டாட்டிக்கலி டைனாமிக்கலி இருக்குது. நம்ம ஸ்டாட்டிக்காக நம்ம நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா C++ ஜாவாவில் நம்ம கொடுக்குறது. we need to define the types of data type that we are going to use in the code. நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அந்த கோடில் நம்ம எந்த இது கொடுக்க போகிறோமோ அதுதான் கொடுப்போம். அது வந்து நம்ம இன்டிஜர்னு நம்ம ஒரு டேட்டா டைப். நம்ம இப்போ நம்பர் வைஸில் கொடுக்க போகிறோம். இப்போ 10, 40 இந்த மாதிரி நம்பர் கொடுக்க போனால் அது இன்டிஜர் டேட்டா டைப். அதோட ஷார்ட்கட்டாக கீவேர்டு தான் இண்டுன்னு சொல்லுவாங்க. இண்டு A, B. ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 10 அண்ட் பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் 40. ஸோ இது ஸ்டாட்டிக்கலி கொடுக்குறது. இதே ஒரு டைனமிக்கலாக கொடுக்குறோம். அடுத்தடுத்து அது ரேண்டமாக நடக்கணும், ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். இதுதான் வந்து என்னது டைனமிக்கலி டைப்டு பேஸ்ட் ஆன் வேல்யூ டைப்னு சொல்லும்போது அது எப்படி அசைன் பண்ணுறாங்கன்னா பைத்தானில் அதை நீங்கள் இண்டுன்னு நீங்கள் கொடுக்க வேண்டிய இது இல்லை. அதாவது நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை அங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா A, B = 20, 30. இப்போ A = இங்கே அவுட்புட் என்ன ஆகும்னா ஃபால்ஸ்னு வரும். நீங்கள் வந்து ஏக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அதை ஃபால்ஸ்னு இருக்கு. ஏன்னா நீங்கள் A, B = 20ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ரெண்டுமே வந்து சேம் கிடையாது. 20 வேற, 30 வேற. 22, 20ன்னு இருந்தால் சேம். அப்போ A = ஃபால்ஸ். ஸோ அதுதான் இங்கே மீன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இது டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணி A, B = 20, 30ன்னு கொடுத்துடலாம். அங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஸோ
அங்கே நம்ம இண்டனி நம்ம கொடுக்கணும். அதோட கான்செப்ட் பேசிக் ஃபார்மேட் படிங்க. அப்படியே இதுதான் வந்து இங்கே வந்து கோட் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்க. ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து கோடு எழுதிக்கலாம். ஷார்ட்டாக நீங்கள் கோடு இங்கே வந்து தேர் 35 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் 35 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, டெஃப் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அதான் டிஃபைன் தான் அந்த டெஃப்னு சொல்லுவாங்க. டெஃப் இருக்குது. இப் இப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது நம்ம இது ஃபர்தராக பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு கண்டிஷன் எழுதணும். ஏ ஈக்குவல் டு பி, ஏயும் பியும் ஒன்னா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் நம்ம எழுதுனா இஃப்னு முன்னாடி நம்ம ஒரு கீவேர்டு கொடுக்கணும். இஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா நம்ம ஏ வேலையும் பி வேலையும் ஒன்னா. அப்படி ஒன்னா இருந்தால் நீ என்ன பண்ணு, எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு. இல்லைன்னா நீ என்ன பண்ணு, எனக்கு ஃபால்ஸ்னு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு நம்ம இஃப் கொடுப்போம். ரைஸ் இருக்குது, நன் இருக்குது, டெல் இருக்குது, இம்போர்ட் இருக்குது, ரிட்டர்ன் இருக்குது, வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூஸ் இருக்குது, எல்இஃப் இருக்குது. அதுக்கப்புறம் கமா இன் கமா ட்ரை. இந்த ட்ரைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வரக்கூடிய ட்ரை அண்ட் எல்ஸ். அதுக்கப்புறம் ஒயில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் அஸ் இருக்குது, எக்ஸப்ட் லேம்டா வித் அசட் ஃபைனலி நான் லோக்கல் ஈல்டு பிரேக் ஃபார் நாட் கிளாஸ் ஃப்ரம் ஆர் கண்டினியூ குளோபல் பாஸ் அசிங் அவைட் இஸ். இந்த மாதிரி 35 ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸுங்க நம்ம முன்னாடி கொடுக்கறது, நம்ம எப்படி இண்டு நம்ம கொடுக்குறோம் இதை மாதிரி. இந்த பைத்தான் கோட் இப்படிதான் இருக்கும். இம்போர்ட் நம்ம எப்படி ஒரு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்னா இம்போர்ட் கீபோர்டு சாரி இம்போர்ட் கீவேர்டு. ஸோ அது இப்படிதான் நீங்க நம்ம கொடுக்கணும். பைத்தான் கோட்ல நம்ம வந்து இம்போர்ட் கீவேர்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரிண்ட் கீவேர்ட் டாட் கீவேர்ட் லிஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இதில் நீங்கள் ஸ்மால்லையும் கொடுத்தாலும் அக்செப்ட், அதாவது ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும், அதாவது லோவர் கேஸ்லையும் அக்செப்ட் ஆகும், அப்பர் கேஸ்லையும் அக்செப்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். உங்களுக்கு வந்து போத் கேஸஸ் ஆர் சப்போர்ட்டட். எய்தர் லோவர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ், ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எதில் கொடுத்தாலும் இது வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இதான் கேஸ் சென்சிட்டிவ்னு மீனுங்கிறது இதான். போத் கேஸ் ஆர் சப்போர்ட்டட், போத் கேசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் வந்து நிறைய இருக்குது. நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. வேரியபிள்ஸ் இது வந்து ஒரு டைனமிக்கலி நம்ம எப்படி நம்ம டைரக்டாகவே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து கீவேர்ட் கொடுக்காம, ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் கொடுக்காம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள டேட்டா நார்மலாக எல்லா லாங்குவேஜுக்கும் உங்களுக்கு டேட்டா டைப் இருக்கும். டேட்டா டைப்னா என்னன்னு புரிஞ்சுங்க. இண்டிஜர்னா நீங்கள் நம்பர் டைப்பில் கொடுக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட்டில் இண்டுன்னு கொடுப்பீங்க கீவேர்டு. ஃப்ளோட் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டாட் வச்சு. அதுக்கு ஃப்ளோட் கொடுப்பீங்க. பூலியன் சொல்லும் போது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூஸ் கொடுப்பீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எய்தர் 1 ஆர் 0 ஆர் 1 கொடுப்பீங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் தான் அங்கே வந்து எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பைட்ஸ் இருக்குது. அப்புறம் பைட் அரே இருக்குது. ரேஞ்ச் ஒரு இதுலேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் ரேஞ்ச் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரேஞ்ச் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரேஞ்ச் டேட்டா டைப் இருக்குது. லிஸ்ட் இருக்குது, டியூபிள்ஸ் இருக்குது. லிஸ்ட்டுங்கிறது அரே தான் இங்கே பைத்தானில் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. டியூபிள் இருக்குது, செட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, நன் செட்டு, ஃப்ரோசன் செட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்பு. கெட்டிங் டேட்டா டைப்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அண்ட் கேர். அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து இண்ட் வந்து ஒரு நம்பர் டேட்டா டைப்பு. இங்கே கேரக்டர் இந்த இதெல்லாம் வரும். அந்த இதெல்லாம் இங்கே வந்து டபுள் அண்ட் கேர் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் பைத்தான். பைத்தானில் வந்து உங்களுக்கு வந்து டபுள் அண்ட் கேர் இதெல்லாம் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா வேர் கேர் டபுள் கேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது ஒரு கேரக்டர்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்கலாம், மினிமம் கொடுக்கலாம், இந்த டேட்டா டைப்லேயே அது மென்ஷன் ஆகும். அதாவது இந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வரக்கூடியது டபுள் கேர் இதெல்லாம் வந்து இதில் வந்து கிடையாது, நாட் ப்ரெசன்ட் இன் பைத்தான். பைத்தானில் அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது கெட்டிங் டேட்டா டைப். நம்ம ஒரு டைப் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இது டைப்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. டேட்டா டைப் இஸ் ஆல்வேஸ் ஏ கிளாஸ் இன் பைத்தான். பார்த்தீங்க அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னா, அதாவது நீங்கள் இன்புட் அதாவது ஒரு இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு டேட்டாவோட இன்புட்டை நீங்கள் வந்து ஒரு பார்க்கணும். நம்ம இந்த இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம், ஏக்கு நான் இந்த வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். என்டர் த நேமாக இருக்கட்டு, புட் சம் இன்புட், என்டர் த இன்புட் வேல்யூவாக இருக்கட்டு. இந்த மாதிரி ஒரு அதுவே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம அது ஒன்று கேட்டு நம்ம வந்து பண்ணுறது மாதிரி ஒரு வேல்யூ. இப்போ எப்படி நீங்கள் என்டர்னு அது கேட்கும் மிஷின். நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணால் மிஷின் கேட்கும் என்டர் யுவர் நேம். இந்த மாதிரி இன்புட் வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் இன்புட் ஃபங்க்ஷன். ஆஸ்க் ஃபார் யூசர் இன்புட். நம்ம யூசர் இன்புட்டை கேட்கும். நம்ம அதாவது ஒரு ஹியூமன் வந்து ஒரு யூசர்,
கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங்ல அது கேட்கும். நம்ம அது எப்படி கேட்கணும், என்டர் யுவர் நேம் நம்ம கொடுக்குறது தான், நம்ம தான் டிசைன் பண்றோம். இங்க ஏ ஈக்குவல் டு நான் இன்புட்ல என்டர் யுவர் நேம் நான் கொடுத்தேன்னா அது கேட்கும் பிரிண்ட் ஏ அப்படின்னு இது கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங். இப்போ ஏ ஈக்குவல் டு நான் இங்கே ஏ கொடுக்குறேன், இங்கே இன்புட்னு கொடுத்து நான் என்டர் என்டர் நேம் என்டர் என்டர் த நேம். இப்படி என்டர் த நேம் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு இன்புட் அது கேட்கும் என்டர் த நேம். நம்ம இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இது நம்மள்ட்ட இன்ட்ராக்ஷன் நடக்கும், என்டர் த நேம்னு வரும். நம்ம அதுக்கப்புறம் அந்த என்டர் த நேமுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்தா அது பிரிண்ட் ஆகும். இதான் வந்து கோட் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இதை தான் அங்கே வந்து இன்புட்னு வச்சுருக்காங்க. ஆஸ்க் ஃபார் த யூசர் இன்புட், ஒரு யூசரோட இன்புட்டை கேட்கறதுக்கு. அது இந்த மாதிரி தான் ஏக்கு இன்புட் அப்படி நம்ம கொடுக்குறோம். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறது பிரிண்ட் ஏன்னு நம்ம என்ன கொடுத்தோமோ அதை கொடுக்குறோம். ஸோ இன் பைத்தான் எவ்ரி திங் இஸ் அன் அப்ஜெக்ட். அப்ஜெக்ட் இருக்குது, அப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் அப்ஜெக்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் அப்ஜெக்ட் இருக்குது, கிளாஸ் அப்ஜெக்ட் இருக்குது. அப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, அப்ஜெக்ட் இஸ் சம்திங் விச் இஸ் விச் கேன் ஸ்டோர் டேட்டா ஆர் அண்ட் ஹேஸ் எ மெத்தட் ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் த டேட்டா. வேற ஒன்றும் இல்லை, அப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு நம்ம ஒரு டேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய அது ஒரு டேட்டா விச் கேன் ஸ்டோர் த டேட்டா. அண்டு இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இது வந்து ஹேஸ் மெத்தடும் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டு ஹேண்டில் டேட்டாவை ஹேண்ட் பண்ணதுக்காண்டி மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்ம இப்போ ஷார்ட்டாக நம்ம பைத்தானை பற்றி பார்க்குறோம். அப்புறம் நம்ம வந்து பைத்தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் மோட் ஃபங்க்ஷன் இருக்குது. ரிமைண்டர் வச்சு நம்ம ஒரு டிவிஷன் பண்ணுறது ரிமைண்டர் தான் வந்து மோட் சொல்லலாம், கிடைக்கிற வேல்யூவை. ஃப்ளோர் இருக்குது, டிவிஷன் இருக்குது, அப்புறம் டபுள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 2 பவர் அதோட வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ரிலேஷன் ஆப்ரேட்டர் இருக்குது. இது ரெண்டு வேல்யூக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவல் டு அதுதான் வந்து இங்கே ட்ரூ இஃப் இட் இஸ் ஈக்குவல். அதுதான் வந்து இங்கே ஈக்குவல் டு கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும். நாட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா இஃப் அது நாட் ஈக்குவல் டு அப்படி சொல்லும்போது அது ட்ரூ. கண்டிஷன் இஃப் நாட் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஈக்குவல் சொன்னால் ரெண்டு கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கணும். நாட் ஈக்குவலாக இருந்தால் அது நாட் ஈக்குவலாக ட்ரூவாக இருக்கணும். கிரேட்டர் தென் இருந்தால் கிரேட்டராக இருக்கணும், லெஸ்ஸர் தென்னா லெஸ். அதுக்கு லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் சிம்பிள் போடணும். கிரேட்டர் தான் ஈக்குவல்னா ஈக்குவல், கிரேட்டர் வேல்யூ எடுக்கும், ஈக்குவல் வேல்யூ எடுக்கும். லெஸ் தென் ஈக்குவல்னா லெஸ் வேல்யூ எடுக்கும், ஈக்குவல் வேல்யூ எடுக்கும். அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுன்னா வந்து சம்திங் எம்டி. ஸோ அந்த இது ஆட்னு சொல்லும்போது ரெண்டு இதை ஆட் ரெண்டு இதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. அதே ஆர்னு சொல்லும் போது மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் ஆகுது. அப்புறம் நான் எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே ட்ரூன்னு சொல்லுவாங்க, எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணீங்க. சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஹேஷ், இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் போட்டு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் நான் ஜீரோ நம்பர்ஸ் ட்ரூ, ஜீரோ நம்பர்ஸ் வந்து ஃபால்ஸ். இங்கே எப்படி நம்ம நான் எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ட்ரூ சொன்னோமோ, எம்டி ஸ்ட்ரிங்கை ஃபால்ஸ் சொன்னோமோ, அது மாதிரி நான் ஜீரோ நம்பர்ஸ் வந்து ட்ரூ, ஜீரோ நம்பர்ஸ் வந்து ஃபால்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பிரான்ச்சிங் இருக்கு. Branching is an important concept of learn in any programming language. Branching help to program decide whether to do something or not. இது ஹெல்ப் பண்ணு ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுக்கு அதாவது டிசைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுது. ப்ரோக்ராமிங் டஸ் நாட் ஜஸ்ட் டிசைட் டு வாட் வி டூ, வி நீட் டு யூஸ் த லாஜிக் ஹியர். பார்த்தீங்கன்னா இது நமக்கு இப்போ தேவையில்லை. வி யூஸ் நம்ம இதில் வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் எல்சிப் இருக்குது, இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்புறம் எல்சிப்புங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட் மேலே ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது எல்இஃப்னு சொல்லுவாங்க. எல்ஸ் இருக்குது. கண்டிஷன்ஸ் வித் ஆப்ரேட்டர்ஸ் தட் மேக் த ப்ரோக்ராம் ஸ்மார்ட் அண்ட் மேக் டெசிஷன். இப்போ ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தா தான் அது வந்து என்ன பண்ணணும்னா மேக் டெசிஷன் எடுக்கும். அது வந்து இது வந்து பெருசா சிறுசா அந்த மாதிரி, வெதர் சரியா தவறா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஒரு இஃப் கண்டிஷன்ங்கிறது இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பிரிண்ட் த இன்சைடு. இஃப் கண்டிஷன் ட்ரூ இருந்தால் பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணாது அந்த மாதிரி. Here if statement is asked if the condition is true,
இஃப் இட் இஸ் தென் ரன் இன்டென்ட் கோடு. இன்டென்ட்னா அட்டத்த ஆர்டர் படி தானே இருக்கணும். ஸோ ட்ரூ அந்த ரன் ஆகும். இண்டேஷன் இன் பைத்தான். பைத்தான்ல இண்டேஷன் இருக்கு. இண்டேஷன் சொல்லும் போது வாட் இஸ் இண்டேஷன்? இண்டேஷன் சொல்லும் போது இங்கே லைக் அதர் ப்ரோக்ராமிங் uses the curly brackets for scope, but in Python we need to indent our code within a 4 space not allowed. வேற ஒன்றும் இல்லை, இதில் ஸ்பேஸ் அலோவா கிடையாது. இப்போ ஒரு இது பண்ணீங்கன்னா அடுத்த ஆர்டராக தான் அர்த்தம். தேவையில்லாமல் நீங்கள் ஸ்பேஸ் ஒரு லைன் இது பண்ணீங்கன்னா அடுத்த லைனில் நீங்கள் அடுத்தது இது பண்ணீங்க. அடுத்தது ஒரு கரெக்டான அந்த டேப் ஸ்பேஸ் இருக்கணும், கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். நீங்கள் இல்லாமல் ஒரு இதான் இப்போ எப்படி நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு அது பண்ணுறீங்களோ அதே மாதிரி கரெக்டாக எதில் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அடுத்த லைன்லேருந்து அதில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கரெக்டான அந்த வே ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அதுதான் இங்கே கோட் இண்டேஷன் சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் இப்படி ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் ஸ்கோப் இருக்குது. ஸ்கோப் இன் எனி ப்ரோக்ராமிங் இஸ் ரீசன் ஃபார் ப்ரோக்ராமிங் வெதர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் can have its extents and be and the variable it cannot be accessed. அந்த மாதிரி இல்லை ஸ்கோப் வேரியபிள்ஸ் ஸ்கோப் இருக்குது. நம்ம வேரியபிள்ஸ் நம்ம இது பண்ணதுக்காண்டி ஸ்கோப் இருக்குது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் ஈக்குவல் சொல்லும் போது நீங்கள் வந்து கம்பேரிசன் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வெறும் ஒன்று சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணி அசைனிங்காண்டி யூஸ் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிறது இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10 இருக்குது, பி ஈக்குவல் டு 20 இருக்குது. இங்கே பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு பி டேரெக்டாகவே கண்டிஷன் நம்ம கொடுத்து நம்ம பண்ண முடியும். மற்ற இதில் நம்ம இப்படி நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. இதில் நம்ம பைத்தானில் டேரெக்டாகவே பிரிண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன கொடுத்தோம்னா கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஏன் ஈக்குவல் டு பின்னு சொல்லும்போது அது ஃபால்ஸாக வரும் அவுட்புட். ஸோ இப்படி நீங்கள் டைரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எல்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இஃப் கண்டிஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற இஃப் வந்து சரியாக இருந்தால் நீ அதை பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டினா எனக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்ஸில் என்ன வரணுமோ அதை பிரிண்ட் பண்ணு. இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு பாஸ்வேர்டு கரெக்ட்னு வரும். எல்ஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வரும். எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு லாகின் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த லாகின்ல வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த லாகின்ல பாஸ்வேர்டை அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது உள்ளே போகும். சப்போஸ் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு மிஸ் ஆச்சு இது தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்கரெக்ட்னு ஒரு மெசேஜ் அடிக்கணும். அங்கே என்ன இந்த ப்ராசஸ் தான் இந்த கோடிங் தான் நடக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அது வந்து ப்ரோக்ராமிங்கில் ஒரு பாஸ்வேர்ட் வேலிடேஷன் ப்ரோக்ராம் எந்த ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் எந்த ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி போகும்போது எரர் வந்துச்சுன்னா அங்கே இந்த கோடிங் அதாவது இந்த இஃப் கோடிங் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராசஸ் தான் அங்கே நடக்குது. இது நடக்கிறது மூலமாக தான் அங்கே செக் பண்ணும் ரெண்டும் ஓகேவா. அதாவது நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு டேட்டாபேஸில் உள்ள செக் பண்ணி ஓகேவா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணும். நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு டேட்டாபேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இன்கரெக்டாக பாஸ்வேர்டு வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வென் இஃப் பிரான்ச் இஸ் ட்ரூ இட் இஸ் ரன், வென் இஸ் பிரான்ச் இஸ் ஃபால்ஸ் தென் எல்ஸ் பிரான்ச் இஸ் ரன். ட்ரூவாக இருந்தால் இஃப் ரன் ஆகும், இஃப்ல உள்ள கண்டிஷன் ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸில் உள்ள கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ இதுக்கு தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது அதில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு ஈக்குவல் டுன்னு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருவோம். இந்த ரெண்டு பாஸ்வேர்டு நம்ம கொடுக்குறது ஈக்குவலாக இருந்தால் கொடுக்குற பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்போம். பாஸ்வேர்டையும் நம்ம டைரெக்டாக அங்கெல்லாம் நம்ம இங்கே டைரெக்டாகவே நம்ம பாஸ்வேர்டுன்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம். இங்கே எதுவும் நம்ம வந்து வேரியபிள்ஸோட டேட்டா டைப்போட நம்ம கீவேர்டு எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாகவே என்ன வேரியபிள் அதை டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ வந்து செக் பண்ணும் நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டானு. இது இருந்தால் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் எல்சிப் இருக்குது. ஸ்டாட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் எல்சிப் ஸ்டாண்ட் ஃபார் எல்ஸ். இந்த எல்இஃப் தான் எல்சிப் அது எல்இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து வருதுன்னா எல்சிப் ஸ்டேட்மெண்ட். நான் மற்ற லாங்குவேஜ் எல்சிப்னு சொல்லுவோம். இந்த பைத்தானில் நம்ம வந்து எல்இஃப் அப்படி சொல்லுவோம். இட் சிட்ஸ் பிட்வீன் த இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிப் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அது இல்லைன்னா இதை கொடு, இது அப்படி இல்லை மல்டி கண்டிஷன் செக் பண்ணதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் ப்ரோவியஸ்லி கண்டிஷன் வி ஆர் நாட் ட்ரூ கண்ட்ரோல் கோஸ் இன்டு பிரான்ச். இது எப்படி செக் பண்ணிட்டே இருக்குன்னா இஃப் கண்டிஷனில் இஃப் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளாக், இஃப் எல்சிப் செகண்ட் பிளாக், இந்த மாதிரி தான் இதாகும். அதுக்கு அடுத்து அதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபால்ஸாக இருந்தால் நீ இதை பிரிண்ட் பண்ணு. இஃப் எல்சிப் ட்ரூவாக இருந்தால் செகண்ட் பிளாக் போ. எல்ஸ் ரெண்டுமே என்னது ஃபால்ஸாக இருந்தால் நீ என்ன பண்ணு தேர்ட் பிளாக் போ. எல்ஸ் அதுவும் ரெண்டும் இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுது தேர்ட் கண்டிஷன் தேர்ட் பிளாக் போ அப்படின்னு சொல்லி என்ன இந்த ப்ரோக்ராமிங் கண்டிஷன் எழுதுறது. வே ஆஃப் செக்கிங் மல்டி கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஷார்ட் ஹேண்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் ஏ கிரேட்டர் than பி கோலன், அது ஒரே லைன்லேயே பிரிண்ட் நம்ம டபுள் கொட்டேஷனுக்கு ஏ இஸ் கிரேட்டர் than பி அப்படின்னு நம்ம ஒரே லைன்லேயே ஷார்ட் ஹேண்ட் எழுத முடியும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரிண்ட் ப்ராக்கெட்டில் ஏ போட்டு இஃப் ஏ கிரேட்டர் than பி எல்ஸ் பிரிண்ட் பி அந்த டபுள் கொட்டேஷனில் இப்படி போட்டு நம்ம செக் பண்ண முடியும். இதுதான் அவங்க ஷார்ட் ஹேண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. நெஸ்டட்னா வேற ஒன்றும் இல்லை. நெஸ்டட் இஃப் இல்லாமல் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் வரும். ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு, அந்த எக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இஃப் எக்ஸ் கிரேட்டர் than 10 இருந்தால் அதை வந்து பிரிண்ட் கிரேட்டர் than 10 கொடு. இஃப் எக்ஸ் கிரேட்டர் than 20 இருந்துச்சுன்னா ஏ அதோட அவுட்புட் எப்படி வரணும், ஏ ஆல்சோ கிரேட்டர் than அண்ட் ஆல்சோ கிரேட்டர் than அண்ட் ஆல்சோ கிரேட்டர் than 20. அதுவும் இல்லை எல்ஸ் அப்படி இல்லைன்னா பிரிண்ட் பி பட் நாட் எபவ் 80, சாரி எபவ் 20 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டிஷனை செக் பண்ணி வர்றது தான் வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணது தான் கொடுக்குறது தான் வந்து நெஸ்டட் இஃப் சொல்லுவாங்க. இது ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஃபார் இட்ரேட்டிங் ஓவர் ஏ சீக்வன்ஸ். ஃபார் லூப் எப்படின்னா ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும், அந்த வேல்யூ மொத்தத்தையும் எடுத்து ரன் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்கும். சீக்வன்ஸ் இஸ் நாட் நத்திங் பட் லிஸ்ட் டூபிள்ஸ் டிக்ஷனரி செட் அண்டு ஸ்ட்ரிங். இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் நத்திங் ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படின்னா இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டு, ஒரு டியூபிளாக இருக்கட்டு, டிக்ஷனரியாக செட் அண்டு ஸ்ட்ரிங் இதில் உள்ள டேட்டாஸ் எடுத்து அது அப்படியே சீக்வன்ஸாக இட்ரேஷன் பண்ணும். என்ன எப்படி இருக்கும்னா நம்ம இப்போ டிஜிட்னு ஒரு கொடுத்துருக்கோம் ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அறையில் வந்து டேட்டாவை கொடுத்துருக்கோம். இந்த அறையை என்ன சொல்லுவோம்னா இங்கே நம்ம இந்த ஸ்கொயர் பாக்கெட்டில் வர்றது இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பைத்தான்ல இது லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க டிஜிட்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட்டில் 1 to 6 வரையும் கொடுத்துருக்காங்க. அது கேரக்டர், அப்புறம் கீழே ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் லெட்டர் இந்த வேர்டு ஜமீன் அக்தர் இந்த மாதிரி ஃபார் லூப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபார் சி இன் ஜமீன் அக்தர் பிரிண்ட் சி அப்படின்னா அந்த இதில் உள்ள நேம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாப் லூப் வென் இட் இஸ் டி இஸ் ப்ரெசன்ட் இன் ஜமீன் யூஸ் டு பிரேக் த வேர்டு ஃபார் சி இன் சமீன் அக்தர் இஃப் சி இஸ் ஈக்குவல் டு டி, சி வந்து ஈக்குவல் டு டியா இருந்தால் பிரேக் த பிரிண்ட் பிரேக் பண்ணி அதை பிரிண்ட் என்ன பண்ணோம் சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த சேம் வே ஆஃப் வி கேன் ஆல்சோ யூஸ் த கண்டினியூஸ் கீவேர்ட் டு ஸ்கிப் த கரண்ட் லூப். கரண்ட் லூப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணதுக்கு நீங்கள் வந்து கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் நெக்ஸ்ட் இது அப்புறம் யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் ஃபார் லூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணோடைய ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கணும், எண்டு பாயிண்ட் இருக்கணும், ஸ்டெப் இருக்கணும். எத்தனை எத்தனை இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், அது எந்த இண்டெக்ஸ்ல முடியணும், அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டெப்பு 2 ஸ்டெப் தள்ளியா எத்தனை ஸ்டெப் தள்ளி உங்களுக்கு இதை எடுக்கணும், அதோட ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி தான் இங்கே ஸ்டெப்பு கொடுக்குறாங்க. அதோட அவுட்புட் பிரிண்ட் சீல வரும். ஒயில் லூப் இருக்குது. ஒயில் யூசிங் ஒயில் லூப் வி கேன் எக்ஸிக்யூட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அஸ் லாங் அஸ் கண்டிஷன் இன் ட்ரூ. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ கொடுக்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது என்னது, எக்ஸ் கிரேட்டர் தென் சாரி எக்ஸ் லெஸ் தென் 6. எக்ஸ் வந்து லெஸ் தென் 6 அப்படி 6 இருந்தால் நீ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பிளஸ் 1 அது கூட 1 கூட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணு. இங்கே எக்ஸுக்கு வேல்யூ 1, 1 லெஸ் தென் 6. 1 வந்து என்னது லெஸ் தென் 6 ஆகுது. 1 வந்து லெஸ் தென் 6 ஆகும்போது எனக்கு அதை பிரிண்ட் பண்ணு. அப்போ அந்த 1 வந்து லெஸ் தென் 6. அப்போ அப்படி சொல்லும்போது இந்த அவுட்புட்டை இந்த எக்ஸ் வேல்யூ இங்கே எடுத்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு 1 கூட்டி இதை அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். இதுதான் இந்த இதோட கண்டிஷன். இனிஷியலாகவே நம்ம ஒயில செக் பண்ணோம். இன்க்ரிமெண்ட் ஆர் எல்ஸ் லூப் வில் பி இட்ரேட்டட் ஃபார் எவர். வாட் எவர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும், கண்டினியூ சொல்லும்போது நாட் எக்ஸிக்யூட் டிஃபைன் த இட்ரேஷன், எக்ஸிக்யூஷன் ஆகாது, இட்ரேஷன் வந்து டிஃபைன் பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தேர் ஆர் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டு ஆறு நாட் இருக்குது. போத் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ட்ரூவாக இருக்கும். ஏ அண்ட் பின்னு வரும், அது ட்ரூ. ஆர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி ஆப்ரேட்டர் இஸ் ட்ரூ, ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் அது ட்ரூவாக இருக்கும். இங்கே ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூ. இங்கே எனி ஒன் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூ. நாட்டுன்னு சொல்லும்போது செக் இஃப் சம்திங் இஸ் ஃபால்ஸ், நாட் ஏ அண்ட் பி இஸ் நாட், ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்காது. ட்ரூ இஃப் போத் ஏ அண்ட் பி இஸ் ஃபால்ஸ், ரெண்டுமே ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். அந்த மாதிரி
அப்புறம் யூஸ் இருக்குது. யூஸ் யூ கேன் யூஸ் திஸ் கீவேர்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் டு கம்பைன் த கண்டிஷன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம கம்பைன் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காண்டி இந்த யூஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபிஷ் பாய்ஸ் நம்ம இது வந்து அவங்க எக்ஸாமுக்குலாம் கொடுத்த ப்ரோக்ராமிங். இங்கே அதான் கொடுத்தாங்க. கவுண்ட் ஈக்குவல் டு 1 இருக்குது. எண்டு எனக்கு 100 கவுண்ட் வரும்போது ஸ்டாப் பண்ணு. கவுண்ட் 1 100 கவுண்ட் எண்டு வந்து 100ல் முடியும். அப்போ அதில் செக் பண்ணது எப்படின்னா ஒயில் கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு எண்டு. என்ன நடக்கும்னா இந்த வேல்யூ கவுண்ட் 1ல இருந்தே ஆரம்பிச்சு 1 லெஸ் தென் ஈக்குவல் டு எண்டு. அப்போ எண்டோட வேல்யூ 100. எப்படி ஒரு மேக்ஸில் ஒரு நம்ம ஒரு வேல்யூ ஒரு ஃபார்முலாக்கு வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு ஃபார்மட் சிண்டெக்ஸ் இருக்கும். இந்த லூப்புக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மட் சிண்டெக்ஸ் எழுதி நம்ம அது கொடுத்துருக்க வேல்யூவும் சம்மிஷன் பண்ண மாதிரி தான் ப்ரோக்ராமிங் நம்ம பண்ணுறது. கவுண்டுக்கு 1 இருக்குது, எண்டுக்கு 100 இருக்குது. ஒயில் கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு எண்டுன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அது கண்டிஷன் செக் பண்ணும். அது ஓகே, அந்த கண்டிஷன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இஃப் கவுண்ட் பர்சன்டேஜ் 5 ஈக்குவல் டு ஈக்குவல் 0ன்னு சொல்லும்போது 5 பர்சன்டேஜ் இல்லை, அது மாட். எப்போ அந்த கண்டிஷன் மாட் 5 லெசன் சாரி இஃப் கவுண்ட் மாட் 5 ஈக்குவல் டு ஈக்குவல் 0 அண்ட் ரெண்டு இடத்துல நம்ம செக் பண்ணியிருக்கோம். அண்ட் கவுண்ட் மாட் 3 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஓகேவா இருந்தா எனக்கு ஃபிஷ் பஸ்ன்னு சொல்லி அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு. இல்லையா எல்இஃப் கவுண்ட் மாடு 3 மட்டும் இருந்தா ஈக்குவல் டு 0 இருந்தா எனக்கு ஃபிஷ்னு பண்ணு. அது ரெண்டுமே சேர்த்து இருந்தா அதை பண்ணு. தனியா கவுண்ட் பர்சன்டேஜ் சாரி மாடு 3 ஈக்குவல் டு 0 இருந்தா ஃபிஷ்னு பண்ணு. எல்சிஃப் கவுண்ட் மாடு 5 ஈக்குவல் டு 0 இருந்தா எனக்கு பஸ்னு பண்ணு. அப்புறம் எல்ஸ் பிரிண்ட் கவுண்டா இருந்துச்சுன்னா எல்ஸ் வந்து என்ன பண்ணு, பிரிண்ட் கவுண்ட் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணு. கவுண்ட்னு சொல்லும்போது 1 அப்போ கவுண்ட் பிளஸ் 1 அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணும். இது 100 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த ப்ரோக்ராமிங்கோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.